வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரன்னிங் போகிறதுக்கு ஷூலாம் போட்டு ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் பாவம் பேன் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசிக்கு நம்ம மாமா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நம்ம 100 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 78 இருக்கோம். வார்ம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பார்த்துருப்பீங்க லிட்டில் பிட். நம்ம வர வழி ரோட்லேயே நம்ம பேலன்ஸ் பண்ணுற எல்லா வார்ம் அப்பும் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகலாம். ரன்னிங் போயிட்டு பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரன்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி வந்திருந்தோம். அங்கே புது பிளேஸு, புது ரோடு, புது இடம் எல்லாமே புதுசு. நம்ம ரன்னிங் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போனதே இல்லை. ஆனால் நம்ம இந்த ரூட்டு வழி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம அதில் ரன்னிங் போனோம். ஒரு நேச்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரன்னிங் போகிறதுக்கு இடம், ரோட்டில் ஆள் எதுவுமே இல்லை. ரோடுமே ரொம்ப பிளெயினாக சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு லாங் ரன்னிங் ரெகுலராக 10 போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி 12 கிலோமீட்டர் கிட்ட ரன்னிங் போனோம். அந்த பேஸை நம்ம எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஆவரேஜ் எல்லாமே அவங்களுக்கு போடுறோம் பாருங்கள். ரன்னிங் ஓடுறது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2-3 மட்டும் ஊர் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன ஊர் தான். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட் சைடில் ஒரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. அப்புறம் நிறைய ஸ்கூலு எல்லாமே கடந்து முடிச்சு இன்றைக்கி ரன்னிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குற்றாலம் வந்திருந்தோம். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வந்து நடந்து வந்து இந்த மாதிரி ஆகிட்டு நம்மளும் நம்ம மாப்பிள்ளையும் தான் வந்திருந்தோம். வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன், மறைஞ்சு ஓடினோம். ஒரு வழியாக கவர் பண்ணிவிட்டு குற்றாலத்தில் குளிக்க வந்தாச்சு. ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணிட்டு குளிக்க போயிட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி வருது. இதில் தான் குளிக்கணும். ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் குளித்தோம். கொஞ்சம் கேப் கிடச்சிது. அதில் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சட்டை வாங்கிறதுக்கு டெய்லர் கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஆர்ம்ஸோட லென்த்து 14 inch அந்த இருந்தது. அதை அளந்து முடிச்சுட்டு